ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சீவல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை ரிப்பன் பக்கோடா, ஓலை பக்கோடா அப்படின்னு நிறைய விதமான பேர்களில் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி நான் சீவல் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 50 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்க போகிறோம். இதில் ஏதாவது தூசியோ இல்லை சரியாக அரைப்படாமல் இருந்தாலோ நம்ம எண்ணெயில் போடும்போது வெடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு சளிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு குழிக்கரண்டி நல்லா சூடான எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லை நெய் கூட கொஞ்சமாக உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குங்கிறனால கை வைக்க வேண்டாம், கரண்டிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சரியாக உங்களுக்கு அரைப்படாது. அதனால நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாவு பிசைகிறதுக்காக எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இந்த சீவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவுலேயே நீங்கள் உப்பை டைரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே உப்பு தங்கியிருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஈவனாக உப்பு போய் சேர்ந்துருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு அமுத்துனீங்கன்னா அமுங்கணும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இப்போ நான் சீவல் புளி அச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை இடியாப்பம் உரலில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இடியாப்பு உரலில் சுற்றிலும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு உரலில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த இடியாப்பு உரலில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சீவல் போடுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இது மாதிரி அங்கங்கே சுற்றிலும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுவாகவே உங்களுக்கு கட்டாகி விழுந்துடும். மொத்தமாக விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுக்கலாம். போட்டதும் இது மாதிரி நிறைய பபிள்ஸ் வரும். இதே வெந்துருச்சுன்னா பபிள்ஸ் எல்லாமே கம்மியாகிரும். அப்பப்போ இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாகிருச்சு. சீவல் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி லைட்டாக கலர் செவந்து வந்தோடனே தனியாக எடுத்துடலாம். ரொம்ப செவக்க விட்டுட்டிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிரும். இதை ஒரு வடித்தட்டில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்க எண்ணெய் எல்லாமே இறங்கிரும். இதே மாதிரியே இருக்க எல்லா மாவையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சீவல் வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்மியாகிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே இருக்க எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ரொம்பவே சுவையான ரொம்பவே மொறுமொறுப்பான சீவல் தயாராகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.